ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அறிவியல் பாடத்தில் 30 மார்க் எடுக்கலாம். வாங்க பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏக்கர் என்பது எத்தனை சதுர மீட்டர்? 4047 சதுர மீட்டர். ஓரலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடர்த்தி. பாதரசத்தின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு அதிகம்? 13.6. தனி ஊசலின் ஓய்வு நிலையில் இருந்து குண்டானது இழுத்து விடப்படும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீச்சு. பலூனில் நிரப்பப்படும் வாயு எது? ஹீலியம் வாயு. ISRO என்பதன் விரிவாக்கம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஒரு வானியல் அளவு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளி ஆண்டு என்பது எதனை குறிக்கும் அளவு? தொலைவு. ஒளியின் திசை வேகத்தில் சென்றால் உலகை ஒரு வினாடியில் எத்தனை முறை சுற்றலாம்? 71/2. சூரியனிலிருந்து ஒளி பூமியை அடைய எவ்வளவு நேரமாகும்? 8 நிமிடம் 20 வினாடி. வேகத்தின் அலகு மீட்டர்/வினாடி. சராசரி வேகம் கடந்த மொத்த தொலைவு டிவைடட் எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். வாகனங்கள் கடந்த மொத்த தொலைவை அளவிடும் கருவி ஓட்டோமீட்டர். வாகனங்கள் கடந்த மொத்த தொலைவை அளவிடும் கருவி ஓட்டோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோமீட்டர். திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி எடுத்துக்கொண்ட நேரம். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு G = 9.8 மீட்டர்/வினாடி². மின்கலம் எந்த ஆற்றலாக மாற்றுகிறது? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. காற்றாற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் மின்கலம் முதன்மை மின்கலம். மின்கலனை கண்டறிந்தவர் லூயி கால்வானி. மின்கலன்கள் யாரால் மேம்படுத்தப்பட்டது? அலெசாண்ட்ரோ வோல்டா. சூரிய மின்கலன்கள் எவ்வகை ஆற்றலை எவ்வகை ஆற்றலாக மாற்றுகிறது? ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படுத்தும் கருவி கால்வானாமீட்டர். மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு போன்ற எல்லா உலோகங்கள், மனித உடல், புவி. மின் காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக், மரம், ரப்பர், கண்ணாடி. இது நிக்ரோம். நிக்ரோம் என்பதன் கலவை நிக்கல் மற்றும் குரோமியம். மின் ஓட்டத்தினால் உண்டாகும் வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு மின் வெந்நீர் கொதிகலன், மின் விளக்கு, மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் மின் அடுப்பு. மின் விளக்கில் உள்ள மின்னிலை எந்த உலோகத்தால் ஆனது? டங்ஸ்டன். கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் செல்லும் பொழுது அதை சுற்றி என்ன உராவுகிறது? காந்தப்புலம். மின் உருகு இழையானது அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் குறிப்பிட்ட எந்த மதிப்பை விட அதிகமாக உள்ளபோது உருகிவிடும்? பெரும மதிப்பு. மின் உருகு இழை என்பது ஒரு பாதுகாப்பு சாதனம். கூர் முனையின் மீது பொருத்தப்பட்ட காந்த ஊசியானது எப்போதும் எந்த திசையை காட்டும்? வடக்கு தெற்கு. மின்னோட்டத்தை காந்த விளைவை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். மின்சார மணி எந்த துருவத்தின்படி இயங்குகிறது? மின்காந்த துருவம். சூரியனிலிருந்து ஒரு வினாடிக்கு வெளிவரும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? 3.8 × 10⁻26 ஜூல். சூரியனிலிருந்து வெளிவரும் வெப்ப ஆற்றல் எந்த வினையின் மூலம் நிகழ்கிறது? அணுக்கரு இணைவு. ஆற்றலை அளவிட பயன்படுத்தும் அலகு ஜூல். தேவையான குறைந்த கன அளவுள்ள திரவத்தை வெளியேற்ற பயன்படுத்துவது எது? பியூரெட்.
வெப்பநிலைமானியின் கீழ்த்திட்ட அளவீடு தூய பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி மேல்திட்ட அளவீடு தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் அளவீட்டு முறையில் ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கு மாற்று முறை C/100 = F-32/180. கெல்வின் அளவீட்டு முறை 0 கெல்வின் என்பது -273 டிகிரி செல்சியஸ். தனிச்சுழி வெப்பநிலையின் அளவு 0 கெல்வின். ஆய்வக வெப்பநிலைமானியின் அளவீடு எவ்வளவு? 10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. மருத்துவ வெப்பநிலைமானியின் அளவீடு 35 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 310 கெல்வின். செல்சியஸ் அளவுகோலில் 100 டிகிரி என்பது ஃபாரன்ஹீட் அளவுகோலில் 180க்கு சமம் எனில் 1 டிகிரி செல்சியஸ் என்பது எதற்கு சமம்? F-32 × 100/180. ஆசியாவிலேயே பெரிய எதிரொளிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் உள்ள ஜவ்வாது மலையில் அமைந்துள்ள காவலூர் ஆராய்ச்சி மையத்தில் உள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. பொருள் ஒன்று பெற்றுள்ள வெப்ப ஆற்றலை அளவிட பயன்படுத்துவது வெப்பநிலை. இயங்கும் வாகனங்கள் ஒன்றின் சக்கரம் வெப்பமடைவதற்கு காரணம் என்ன? உராய்வு. வெப்பநிலை அளவீட்டில் நீரின் கொதிநிலை மேல்திட்ட வரையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சினிமா திரையில் பெறப்படும் பிம்பம் எவ்வகை பிம்பம்? மெய் பிம்பம். வானவில்லின் பல வண்ணங்களின் தொகுப்பு என்ன வண்ணமாக இருக்கும்? வெள்ளை. குவி ஆடியின் பயன்கள் யாவை? வாகனங்களின் பின்புறத்தை பார்க்க பயன்படுகிறது. அதிகமான இடத்தை கண்காணிக்க பயன்படுகிறது. வெள்ளை ஒளியானது அதனுள் அடங்கியுள்ள 7 நிறங்களாக பிரிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிறப்பிரிகை. நியூட்டன் வட்டத்தை சுற்றும் போது பல வண்ணங்கள் எந்த நிறமாக தோன்றுகிறது? வெள்ளை. திரவத்தின் கன அளவை அளவிட பயன்படுத்துவது அளவுஜாடி. திரவத்தின் கன அளவை அளவிட பயன்படுத்துவது அளவுஜாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.